இந்தியாவின் உண்மை சுதந்திரம் வரலாறு. வேலூர் கோட்டை வாசல்ல நின்றுட்டு வலது கையை இடது கையை விரிச்சு பார்த்தோம் சொன்னா ரெண்டு திசையை காமிக்கும். வலது கை பக்கமாக இருக்கிறது CSI சென்ட்ரல் சர்ச், இடது பக்கமாக இருப்பது இந்த விழாவுடைய தூண். தமிழ்ல அக்கு இருக்கிற மாதிரி 3 புள்ளிகள் தான் இந்த நிகழ்ச்சியோட மையம். சம்பவம் நடந்தது 1806. ஆனா இடது பக்கம் இருக்கிற தூணு வைக்கப்பட்டது 28 வருஷத்துக்கு முன்னால்தான். 220 வருஷத்துல 28 வருஷத்துக்கு முன்னால்தான் அந்த சம்பவத்துக்கு நினைவாக வேலூர்ல தூண் வச்சிருக்காங்க. குறைஞ்சு இப்போ வச்சிருக்காங்க. சந்தோஷம். வலது பக்கம் இருக்கிற சர்ச்சில் 250 வருஷம் பழமையான சர்ச்சு. அதுல அவர் சொன்ன மாதிரி அங்க இருக்கிற சமாதி இருக்கு. ஏன் இந்த 3 புள்ளி? என்ன சம்பந்தம்? நம்முடைய பெரிய துரதிருஷ்டம் சொன்னா நாம போற போக்கில் இப்பெல்லாம் ஒரு காலத்துல நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் திரௌபதி அம்மன் கோயில் கொண்டு 1 மாசம் உபன்யாசம் நடக்கும். ராமாயண மகாபாரதம் 1 மாசம் கதை கேட்ட நாம இப்பெல்லாம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். 10 செகண்டுக்கு மேல ஒரு விஷயத்தை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு இல்லாததுனால எதையுமே ஆழமாக படிக்கிறது, எதையுமே ஆழமாக பார்க்கிறது இது இல்லாம போயிடுச்சு. எப்ப நாம புராணத்துல இருந்து ரீல்ஸ் வந்துட்டோமோ அப்பவே ஒரு விஷயத்தை கூட ஒழுங்கா படிக்கிற சுபாவம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அதனுடைய விளைவுதான் இந்த நிகழ்ச்சி. நான் சொன்ன இந்த தூண்ல போயிருப்போம், பார்த்திருப்போம். அந்த தூண்லயே 22 வருஷத்துக்கு முன்னால 28 வருஷம் கட்டப்பட்ட தூண்லயே ஆங்கிலத்துல மிக அழகாக ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ரொம்ப அழகா இருக்கு. பாரத சுதந்திர போராட்டத்தின் முதல் தீப்பொறி இங்கிருந்தான் புறப்பட்டதுன்னு ஆங்கிலத்துல மிக தெளிவா இருக்குது. அப்படியே அது அடுத்த பக்கம் தமிழ் இருக்கு. சிப்பாய் கழகம். ரெண்டு படிக்காத அதிகமே இருக்கு. அடிப்படை வித்தியாசம் பாருங்க. முதல் சுதந்திரத்திற்கான முதல் தீப்பொறியே பாரத நாட்டுக்கு இங்கிருந்தா புறப்பட்டது இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா தமிழ்ல சிப்பாய் கழகம் இருக்கு. நாம எவ்வளவு தூரம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம்ங்கிறதுக்கு சாட்சி இதுதான். நம்ம எல்லாம் பேருக்கு முன்னாடி இனிஷியல் போறோம். ஏன் எங்க அப்பா யாரு, என் குடும்பம் யாரு, நான் பிறந்த ஊரு, என்னுடைய குடும்பத்துடைய பெருமை தெரியாதவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? இதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். 220 வருஷத்துல இப்பதான் நாம பண்ணியிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த விழாவை இந்த மாதிரி இதுக்கு முன்னே எப்ப நடந்தது எனக்கு தெரியல. இப்ப நடத்திட்டு இருக்கோம். குறைந்தபட்சம் இப்போது நடத்திட்டு இருக்கிறோம். நான் சில தனித்தனியான வெவ்வேறு சம்பவங்கள் சொல்றேன். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம தெரியும், ஆனா அப்புறம் உங்களுக்கு புரியும். ஆயிரத்தி 1959 வீரபாண்டிய கட்டம் ஒரு படம் வந்தது. அதுக்கு கதை வசனம் எழுதுறவர் பேரு சக்தி T.K. கிருஷ்ணசாமி ஒருத்தர். நம்ம சிவாஜி தான் தெரியும் பேசுறோம். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த சக்தி T.K. கிருஷ்ணசாமி மிக அற்புதமான ஒரு டைலாக் எழுதியிருக்காரு. நமக்கு அத்தனை பேருக்கு மனப்பாடம். நான் முதல் வரி சொன்னா எல்லாரும் சேர்த்தே சொல்லுவோம். கிஸ்தி, சத்தம் சொல்லுங்க, திரை, வரி, வட்டி, அப்புறம் சொல்லுங்க, எங்களோடு வயதுக்கு வந்தாயா, காத்திருந்தாயா, எல்லாரும் கட்டி போச்சுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம வரலாறு மறைந்து போன ஒரு விஷயத்தை ஏன் இந்த படத்துல இப்படி சம்பந்தம் இல்லாம சுதந்திர போராட்ட வீரரா இருக்கிற கட்டபொம்மனுக்கு மாமனா மச்சானா மானம் கட்டபடி எங்களோட வயலுக்கு வந்தாயான்னு கேட்கிறேன். என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல. இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி,
நம்ம தமிழகத்துல குறிப்பாக பாரத நாட்டுல ஏராளமான ஜமீன்தார்கள் கொடுமை பண்ணாங்க. இது 2வது செய்தி. 3வது செய்தி, நான் சொன்ன ஆற்காடு நவாப் காலத்துல இந்துக்கள்லாம் பாதிக்கப்பட்ட காலத்திலேயே அன்றைக்கு பிரிட்டிஷ்காரர் சர்வே எடுக்கிறான். அவர் சொன்ன பறந்து விரிந்த அகண்ட வேலூர் மாவட்டத்துல 690 பள்ளிகள் இருந்திருக்கிறது. இந்துக்கள் மட்டும் படிக்கிறது, அவங்க முஸ்லிம்ஸ் படிக்கல. பிரிட்டிஷ்காரர் சர்வே எடுத்திருக்கான். அந்த 690 பள்ளிக்கூடத்துல 110 பேர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, 290 பேர் பிசி கம்யூனிட்டி, 4888 பேர் எஸ்சி கம்யூனிட்டி. ஆனா படிக்கிற விஷயம் என்ன? ஒரு காலத்துல எல்லாம் ஃபார்வர்ட் தான் படிச்சாங்க கிடையாது. இது ஒரு செய்தி. 3வது செய்தி, 1756 பாரத நாட்டுல மொத்த பிரிட்டிஷ்காரங்களே வெறும் 14 பேர் தான் இருந்தாங்க. வருஷம் ஞாபகம் வச்சுங்க. 1756 மொத்தம் வெறும் 14 பேர் தான். அவங்க கிட்ட வேலை செஞ்ச நம்ம ஊருக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க, பிரிட்டிஷ் படையில் இருந்தவங்க 16,000 பேர். அவன் 14 பேரு, நாம 16,000 பேர். சகோதரி நிவேத சொல்றா, ஒரு முறை நாமெல்லாம் சேர்ந்து காரி துப்பி இருந்தா போதும் பிரிட்டிஷ்கார செத்து போயிருப்பாங்க. நிவேதித்தா வெளிநாட்டுக்கு வந்து அவன் சொல்றா, எதுக்கு சண்டை போறீங்க, காரி துப்புனா போதும் சொல்றாங்க. ஏன்? ஒரு வார்த்தை சேர்க்கிறான், சேர்ந்து. நாம என்ன பண்ணுவோம்? தனித்தனியா துப்போம், ஒருத்தர் மேல துப்பிப்போம். அதான் பிரச்சனை. ஆனா அதே 1857 கிட்டத்தட்ட 100 வருஷத்துல பாரத நாட்டுல 133 படை முகாம்கள் இருந்தது. 100 வருஷத்துல 44,000 பேர் பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்க. 14 பேர் இருந்த இடத்துல பிரிட்டிஷ்காரங்க 44,000 பேர் வெட்டாங்க. 3 லட்சம் பேரு நம்மால் அவங்ககிட்ட வேலை செஞ்சாங்க. இந்த 3 லட்சம் பேருடைய வேலை என்ன பின்னால சொல்றேன். இவ்வளவு பேர் இந்த படைக்கு ஏன் போனாங்க? பல பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்க வரதுக்கு என்ன காரணம்? இப்ப நான் சொன்ன எல்லா விதவிதமான தனித்தனி புள்ளிகளை நாம ஒன்று சேர்த்து பார்த்தா நமக்கு ஒட்டுமொத்தமாக இந்த விஷயம் புரியும். சில வருஷம் சொல்றேன், கால வரிசை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. 1780க்கு முன்னால, வருஷம் 1780க்கு முன்னால, தெரியா சொன்னா போர் அடிக்குங்கிறதுனால தமிழகத்துல குறிப்பாக சில பேர் சுதந்திரத்துக்காக போராட ஆரம்பிச்சாங்க. அவங்க ஊர்ல பாளையக்காரர்கள், அழகுமுத்து போல் முதலாக, பூலித்தேவர், வேலுநாச்சியார், இந்த மாதிரி பல பேர் 1780க்கு முன்னால அவங்க ஊர்ல பிரிட்டிஷ்காரை எதிர்த்து போராடினாங்க. இவங்களை எல்லாம் எதிர்த்து கொன்றவர்கள் அந்த 3 லட்சம் பேர் சொன்னல நம்ம தான். கட்டபொம்மனை தூக்குல போட்டது பிரிட்டிஷ்காரல்ல, நம்ம ஊர் ராமசாமி குருசாமி தான். ஏன்? காசுக்காக. அவங்ககிட்ட வேலை செஞ்ச, அதனால இதுல வேலுநாச்சியார் வந்து அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய, குறிப்பா பெண்கள் அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான், ஒட்டுமொத்த உலக வரைபடத்துல பிரிட்டிஷ் பாதி நாட்டை ஆண்டாங்க. அதுல எல்லா ராஜாவும் பழி வாங்கி பல விஷயங்களை குழி தோண்டி புதைச்சாங்க, ஏமாத்தி நயவஞ்சகத்தோட அல்லது எட்டப்பன் மாதிரி காட்டி கொடுத்து பண்ணாங்க. உயிரோடு இருந்த வரைக்கும் ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் நாட்டுல ஆட்சி கொண்டாடத்துல அவங்களால வெல்ல முடியாத ஒரு அரசர் இருந்தான்னு சொன்னா அது தமிழகத்தை சேர்ந்த வேலுநாச்சியார் மட்டும் இருந்தால். அவர் சொன்னார் 1780க்கு பிறகு 99 தான் 2 சம்பவம் நடக்குது. ஒண்ணு, திப்பு சுல்தான் படுகொலை மைசூர்ல. நமக்கெல்லாம் தெரிஞ்ச வீரபாண்டிய கட்டபொம்மன் செத்து போனது 1799. இதுக்கப்புறம் தான் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. 1801 மருது சகோதரர்கள் திருச்சியில, ஸ்ரீரங்கத்துல, மலைக்கோட்டுல 2 இடத்துலையும்
ஜம்மு தீவு பிரகடனம் சொல்றாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் பெருசா வைக்கிறாங்க, ரொம்ப காரசாரமா அவங்க எழுதுறாங்க. நான் அதெல்லாம் சொல்லல, அது ஒரு சின்ன பேராகிராஃப் சொல்றேன், அப்படியே படிச்சு காமிக்கிறேன். இந்த ஈனர்களால் இப்போது ஆளப்படும் பகுதிகள் எல்லாம் மக்கள் பெரிதும் ஏழ்மையில் உழல்கிறார்கள். சோற்றுக்கு பதில் நீராகாரம் தான் சாப்பிடுகிறார்கள். இப்படி துன்பப்படுவது தெரிந்த போதிலும் எந்த காரணங்களால் இந்த துன்பம் ஏற்பட்டது என்பதை பகுத்து ஆராயும் புரிந்து கொள்ள இயலாத நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். இது முக்கியமான விஷயம் என்ன, தமிழ்நாடு சோறுடைத்து அப்படிப்பட்ட ஊர்ல சாதமே சாப்பிட முடியாம 3 பேரையும் நீராகாரம் சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு ஏன் வந்தாங்க? நான் தான் வெவ்வேறு சம்பவம் சொல்லும் போது இதெல்லாம் தொகுத்து பார்க்கணும்னு சொல்லும் போது ஒரு நூல் கொண்டு பார்த்தாதான் நினைச்சாதான் இந்த சம்பவத்துக்கு தீர்வு கிடைக்கும், புரிய ஆரம்பிக்கும். என்ன காரணம்? இந்த சம்பவம் சொன்ன விஷயம் 1801. அதற்கு அடுத்த வருஷம் 1802 பிரிட்டிஷ்காரங்க கிழக்கிந்திய கம்பெனி தான், பிரிட்டிஷ்ல வரல, நிரந்தர நிலவரி சட்டம் அப்படின்னு போடுறாங்க. ஞாபகம் 1802 நிரந்தர நிலவரி சட்டம் போடுறாங்க. 1805 பாரத நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க நீராகாரம் கிடைக்க முடியாது சூழ்நிலை. அதனாலதான் இங்க இருக்கிற பல பேரு ஒரு காலத்துல பர்மாக்கு, மலேசியாவுக்கு, பிஜி தீவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, பினாங்குக்கு அப்படி இங்க இருந்து போனாலும் பல பேரு. அதை பத்தி தான் இப்ப குமரேசன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு, PhD பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்தா அதை பத்தி அவர் சொல்லுவார். இப்பெல்லாம் அடுத்த நிகழ்ச்சி 1805 நடக்குது. 1806 வேலூர் புரட்சி நடக்குது. இப்ப பாருங்க, வெறும் வேலூர் புரட்சிங்கிறது தற்செயலாக நடக்கல. ஆகவே உங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, எங்கேயுமே. ஏன் அப்படி இருந்தது? அந்த 1802 ஏற்பட்ட நிலவரி சீர்திருத்தம் என்ன கேட்கறதுக்கு பார்க்கறது வித்தியாசமா இருக்கு. நிலவரி சீர்திருத்தம் என்ன? ஜமீன்தார் பணி சொன்னா அது என்ன? இதுதான் இப்ப வருது. 1805 இவங்க சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, எடுத்த உடனே அந்தந்த ஊர்ல இருக்கிற ஜமீன்தாரை பார்த்து, இதுக்கு அப்புறம் உதாரணத்துக்கு என்ன, வேலூர் தாலுகா இருக்கிற எல்லா நிலங்களும் வேலூர் இருக்கிற ஜமீன்தாருக்கு சொந்தம். ஒரே நாள் உத்தரவு போட்டாங்க. எப்படி அந்தந்த ஒரு தாலுகா வச்சு, தாலுகா முழுக்க இருக்கிற அத்தனை நிலத்துல இருக்கிற எல்லா நிலமும் இதுக்கப்புறம் யாருக்கு சொந்தம் இல்லை, அவங்களுக்கு சொந்தம். யாருக்கு? ஜமீன்தாருக்கு சொந்தம். ஜமீன்தாரோட வேலை என்ன? அந்த நிலத்தை 11 பகுதியா பிரிச்சு அதுல 10 பகுதியோட வருமானத்தை பிரிட்டிஷாருக்கு கொடுத்துருவோம், கிறிஸ்துவனுக்கு கொடுத்துருவோம். ஒரு பகுதி ஜமீன்தார் வச்சுக்கலாம். இதுதான் நிலவரி சீர்திருத்த சட்டம். நம்ம பாடப்புக்குள்ள ஜமீன்தார் கொடுமை சொல்றேன். அந்த ஜமீன்தார் கொடுமை என்னன்னு சொன்னா, நம்மால விட்டு ஜமீன்தாருக்கு நீ எல்லாத்தையும் நீ அனுபவி, எனக்கு 10% கொடுன்னு சொன்ன பிறகு எல்லா ஊர்ல ஜமீன்தார்கள் ஆசைப்பட்டு நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை சாதாரண மக்களையும் குடும்பம் பண்ணி விவசாயம் பண்ண வச்சு அவங்க இருக்கிற அத்தனை விவசாயத்துல நெல்லை அவங்க வாங்கிக்கிட்டு போனா போட்டு கூலியை 1 படி 2 படி கொடுத்தாங்க, பிச்சை போடுற மாதிரி. அதனாலதான் தமிழகம் முழுக்க, பாரத நாடு முழுக்க பஞ்சம் ஏற்பட்டது. இதனாலதான் அத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போனாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க நிறைய பேர் படைக்கு வாங்க, ஆள் வாங்க சொன்ன உடனே நம்மளாம் சேர்ந்து குழந்தைய மனைவியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அத்தனை பேருக்கு பிரிட்டிஷ்கார்ட்ட வேலை செஞ்சாங்க. நமக்கு எதிராக கூலித்தேவனுக்கு, கட்டபொம்மனுக்கு, அவங்களுக்கு எதிராக தூக்கில போடும்போது, தூக்கில போட்டால் நம்ம ஆடு. என்ன காரணம்? என் மனைவி மக்கள் பசியோடு இருக்காங்க, அவங்களை காப்பாற்றணும். ஆகவே கட்டபொம்மனை தூக்கில போட்டா பரவாயில்ல, கூலித்தேவனை கொண்டா பரவாயில்ல, அழகுத்தவன் கொண்டா பரவாயில்ல, ஏன் குடும்பம் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காகவே இப்படி பண்ணாங்க. இதுதான் நிவேதிதா சொன்னாங்க. நம்ம படம் இவ்வளவு 1000 பேர் இருந்தாங்க, அந்த 10 பேரை கொண்டு இருந்தா வேற முடிஞ்சு போச்சு, அன்னைக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும்.
இப்படிப்பட்ட சூழலின் காரணமாக தான் எல்லாரும் சேர்ந்தாங்க. அப்படி சேர்ந்த போதுதான் ஆட்சி மாற்றம் வருது. அவர் அழகா சொன்னாரு, நம்ம ஊர்ல ஒருத்தர் வேலூர் ஒருத்தர் அதிகாரி வந்தாரு. அவரு பார்த்தாரு, இவ்வளவு பேர் நம்ம கிட்ட இருக்காங்க, என்ன பண்ணலாம், புது சட்டம் கொண்டு வந்தார் ராணுவத்துல. நம்மளாலதான் இருக்கும். நீங்க பழைய போட்டோ, நம்ம தாத்தா போட்டோலாம் பாத்தீங்கன்னா ஜம்முன்னு தலைப்பாக்கட்டு மீச வச்சு ஜம்முன்னு இருப்பாங்க. அதுக்கும் முன்னால 100 வருஷத்துக்கு முன்னால எழுச்சிங்கன்னா இதெல்லாம் 200 வருஷம் ஆச்சு. தமிழகத்துடைய விசேஷமே கம்பீரமான மீசை. இன்னைக்கு கூட தெற்க பாத்தீங்கன்னா, மதுரைக்கு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதே என்ன, மீசையை முறுக்கி வச்சுட்டு எலுமிச்சை பழத்தை வச்சா நிக்கணும். இன்னைக்கும் மதுரைக்கு போயிட்டான். தமிழகத்துடைய விசேஷமே மீசை. இங்க இருக்கிற பெருமாள் கூட மீசை வச்சிருப்பாரு, பாத்சாமி. அது ஒரு பெரிய கம்பீரம் நம்ம ஊர்ல, நாடு முழுக்கிறது. ஆனா இவன் வந்த உடனே முதல் வேலையா என்ன பண்ணு சொன்னா, இவன் என்ன பெரிய கம்பீரமா மீசை இருக்கிறது, இனிமேல் நம்ம கவர்மெண்ட்ல பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கிற எல்லாருமே மீசை வச்சுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அதாவது உன்னுடைய ஒரு கம்பீரத்தை அழிக்கணும். ஆகவே என்ன பண்ண, உடனே மீசை வைக்க கூடாதுன்னு சொன்ன. நீ மீசை வைக்கிறன்னா உனக்கு சம்பளம் கிடையாது. ஆகவே வேற வழி இல்லாம மீசை எடுத்தாங்க. முஸ்லிம்ஸ் சொன்னாலே தொப்பி வச்சிருக்கணும், தாடி வச்சிருக்கணும். அங்கேயும் சேர்ந்த போது நீ தாடி வைக்க கூடாது, தலப்பா வச்சுக்க கூடாது. நம்ம வீட்டுல பழைய போட்டாலும் தெரியும், நம்ம வீட்டுல எல்லாரும் தலப்பா கட்டுறாங்க. நம்ம கல்யாணத்துக்கு மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு தலப்பா. நம்முடைய பண்பாடு தலப்பா கட்டுறது. இவன் என்ன சொல்ற, தலப்பா கட்டுறத வேற தொப்பி வைக்கணும். அதை விட முக்கியம், இப்பெல்லாம் சில போலீஸ் அதிகாரிகள் குறுக்க ஒரு பெல்ட் போட்டிருப்பாங்க, லெதர் பெல்ட், கிராஸ் பெல்ட். அந்த மாதிரி லெதர்ல ஒரு பெல்ட் போடணும். அதுல சிலுவை தொங்கும், இது போட்டிருக்கணும். நெத்திரி விபூதியோ குங்குமமோ சந்தனமோ திருமணமோ எதுவுமே போடக்கூடாது. குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எல்லாரும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா பழைக்கவே முடியாது, உயிரோட இருக்க முடியாது. இப்பதான் பிரச்சனை வந்தது. நம்ம ஊர் பெண்கள்லாம், வேறொரு பெண்கள்லாம் அப்ப கிண்டல் பண்ணாங்க, நீ இப்படி மீசை இல்லாம தலப்பா இல்லாம பொட்டு இல்லாம இருக்கிறன்னா நீ எல்லாம் ஒரு ஆண்மகனே கிடையாது. அப்படி பெண்கள் தைரியமாக இவரை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? பிச்சை எடுத்து சாப்பிடலாம் ஒழிய நீ இந்த மாதிரி மீசை இல்லாம தலப்பா இல்லாம பொட்டு இல்லாம இருக்கிறது தப்புன்னு சொன்னாங்க. அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் ரோஷம் வருது, இது என்ன அநியாயம், கரெக்ட் அப்படின்னு. அப்பதான் ஒரு சம்பவம் நடக்குது. திப்பு சுல்தான் காலமாகிறாரு, கொலை செய்யப்படுறாரு. அவங்க குடும்பத்தார் அத்தனை விதியை கொண்டு வேலூர் கோட்டை ஜெயிலில் வைக்கிறாங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் இந்து முஸ்லீம் சண்டை போட்டவங்க இப்போ மீசையோட தாடின்னு சொன்ன உடனே வரலாறு திரும்புவது, இந்து முஸ்லீம் 2 பேரும் சேர்ந்து இவனை எப்படி காலி பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க. அப்படி ஒன்னா சேரும் பொழுது ஒரு ஆளு நம்ம ஆளுகிட்டே பேசி சில விஷயம் சொல்றான், பாரு என்னதான் அநியாயம் நடக்குது, இந்த மாதிரி சொன்ன மாதிரிதான் இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் சில விஷயம் தான். நாம 40 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சாலும் கூட நமக்கு ப்ரொமோஷன் கிடையாது. ஆனா பிரிட்டிஷ்காரருக்கு ப்ரொமோஷன் உண்டு. நாம எவ்வளவு சாகசம் பண்ணாலும் நமக்கு ப்ரொமோஷன் கிடையாது. எந்த ஆங்கில அதிகாரியை பார்த்தா கூட உடனடியாக கையில இருக்கிற ஆயுதத்தை கீழே போட்டு வணக்கம் சொல்லணும். ஆனா அவன் வச்சிருப்பாங்க. வெளியூர் போகும்போது 2 பேரும் சேர்ந்து போக கூடாது, சட்டம். இந்துக்களோ முஸ்லீம்களோ சேர்ந்து போக கூடாது, 2 பேரும் சேர்ந்து போக கூடாது. போர்ல செத்து போன அந்த குடும்பத்துக்கு எந்த உதவியும் கிடையாது. இன்னும் மோசமா சில விஷயம் இருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குது. நாம ஏன் ஒன்னா சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான். இத்தனையும் சொல்லி கொடுத்தோம். யார் தெரியுமா? முஸ்தபா பேக் சொன்ன. எல்லாருக்கும் ஆமா ஆமா கரெக்ட் சொன்னாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு உடனே எல்லாம் சேர்ந்து போராடணும்னு சொல்லும் போதுதான் அவன் சொன்ன தேதி வந்தது. இவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. ஐயா, யாரு நமக்கு தூண்டி விட்டதோ இவன் தான்.
அதே போல பிரிட்டிஷ்காரர்கிட்ட இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்னா சேர்ந்து கொல்ல போனாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த முஸ்தபா தான். அப்படி சொன்னதுனால அவனுக்கு 2000 மராகன், அதாவது இப்ப சொல்லணும்னு சொன்னா 7 கிலோ தங்கம் அவனுக்கு பரிசா கொடுத்தாங்க. 7 கிலோ தங்கத்தோட விலை என்ன? அவன் வீட்டுக்கு கடை போடுது. ஏன்னா உங்களுக்கு 1 கிராம் என்னன்னு தெரியும். இன்டிகேட்டர் இந்த மாதிரி நம்மளை காட்டி கொடுத்ததுக்காக அவனுக்கு 7 கிலோ தங்கம் பரிசாக கொடுக்கப்படுது ஒரு நபருக்கு. அவனுக்கு பட்டம் வர கொடுத்தாங்க, சுபேதார் பட்டம். 1806 வருஷம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி அவர் சொல்லிட்டார், ஏற்கனவே 14 பிரிட்டிஷ் அதிகாரிகளை 99 முக்கியமான வீரர்களை நம்ம கொண்டு முடிச்சுட்டாங்க. நான் டீட்டெயில் வரல, நேரமாச்சுங்க. ஏன் அப்படி பேர் காரியம். உடனே தப்பிச்சு சில பேர் நேரம் ஆற்காடு போறாங்க, சென்னை படை வருது, திரும்பி வராங்க. நம்மால் ஒரே கோட்டையெல்லாம் முடிச்சுட்டாங்க. அன்னைக்கு முழுக்க கோட்டை நம்ம கிட்ட வந்தாச்சு. அடுத்த முக்கியமான நம்முடைய பலவீனம், கோட்டைக்குள்ள போனாங்க, பிரிட்டிஷ்காரங்க எல்லாரையும் கொண்டாங்க, அவங்க பெண்கள்லாம் வந்து பத்திரமா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, குழந்தைகளை யாரும் ஒண்ணு செய்யல, வெளியே அனுப்பிச்சாங்க. எல்லாம் உள்ள போன உடனே கஜானா பார்த்த உடனேயே உள்ள போன 700 பேரும் சண்டை போட்டுட்டாங்க. அது வரைக்கும் 700 பேர் ஒற்றுமையா இருந்தாங்க. கஜானா பார்த்த உடனேயே 700 அப்படிங்கிறது 700 தனித்தனியா ஆயிடுச்சு. யாருக்கு எவ்வளவு கிடைக்கும், யாருக்கு எவ்வளவு அள்ள முடியும், நம்ம கத்துக்க தெரிஞ்ச வேண்டிய பாடம். அப்ப நோக்கம் மாறி போச்சு, திசை மாறி போச்சு. அப்படியே எல்லாம் ஒருத்தர் பிரிச்சுக்கிறதுக்குள்ள ஆற்காடு படையும் சென்னையுடைய 19ஆம் ரெஜிமெண்ட்டும் உள்ள வந்தாங்க. கண்ணு மண்ணு தெரியாம அவங்க பண்ண கொலைகள் வந்து கற்பனை செய்ய முடியாது. அதாவது ஊர்ல எல்லாரையும் பாக்குற மாதிரி எல்லாம் பேரு கூட சுத்தி இக்கும் பொழுது அவங்க எல்லாம் உள்ள வராங்க. அவர் சொன்னார், சுருக்கமா சொன்னாரு, பீரங்கி வாயில ஆளை வச்சு கட்டிட்டு பேரு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனும் துளி துளி பீஸ் பீஸா போடும். பார்க்கலாம் வெட்டி கொள்வது. தப்பிச்சு சில பேர் வெளியே போடும்போது தேடி தேடி ஒருத்தர் கூட விடல, அத்தனை பேரையும் கொண்டாங்க. 700க்கு மேற்பட்ட இந்து படை வீரர்கள், முஸ்லிம் சில பேரை அத்தனை பேரையும் கொண்டாங்க. இதெல்லாம் பண்ணது வந்து ஆற்காடு கர்னல் கில்லஸ்பி. அதுக்கப்புறம் இந்த உள்ள இருந்த திப்பு சுல்தான் கொடுத்து மொத்த பேரும் கல்கத்தா மாத்திட்டாங்க. இது 1806. இதன் பிறகு சில மாற்றம் வந்தது. அது நல்ல விஷயம். உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னா, நம்முடைய மீச வச்சு கூடாது, தாடி வச்சு கூடாது, இதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. இனி பொட்டு வச்சுக்கலாம், இதெல்லாம் மாற்றம் வந்தது. ஆனா முன்னை விட மோசமாக சட்டம் வந்தது. நான் சொன்ன நிலவரி சீர்திருத்தம். அதுக்கு அப்புறம் ராயத்து வரின்னு புதுசா பண்ணாங்க. அதாவது என்னன்னு சொன்னா, ராயத்து வரின்னு சொன்னா டெக்ஸ்ட் புக்ல கூகுள் கூட ரொம்ப அழகா போட்டிருப்பாங்க. ஆனா சுருக்கமான விஷயம் சொன்னா, அன்னைக்கு சாயந்தரம் விளக்கு வைக்கிறதுக்குள்ள சூரிய அஸ்தமனத்துக்குள்ள வரி கட்டலன்னு சொன்னா, ஜமீன்தார் கட்டலன்னு சொன்னா ஜமீன்தார் மாறிடுறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாயந்தரம் 6 மணிக்குள்ள எனக்கு கொடுக்க வேண்டிய லஞ்சத்தை, பங்கு, வரியை கொடுக்கலன்னு சொன்னா ஜமீன்தார் காலி சொன்ன அவன் சாதாரண மக்கள் அத்தனை பேர் கொடுமை பண்ண ஆரம்பிச்சான். இவங்க ஒண்ணு பண்ணவே இல்லை, ஜமீன்தாரை வச்சே வந்து பல விஷயம் பண்ணாங்க. இந்த மாதிரி நிலவரி சீர்திருத்தங்கிற பேர்ல, ஜமீன்தார் சட்டங்கிற பேர்ல, ராயத்தொழிங்கிற பேர்ல பல அட்டூழியங்கள் நடந்தது. இதெல்லாம் எப்பன்னு சொன்னா சுதந்திரம் வாங்குற வரைக்கும். இங்க யாரெல்லாம் தாத்தா அப்பா தான் இருந்தாங்களோ அவங்களும் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவித்தார்கள். அதனாலதான் நம்ம வீட்டுல அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டமா இருந்தது. 1947 சுதந்திரம் வாங்குற வரைக்கும் பின்னால விஷயத்துக்காரு சுதந்திரம் வாங்குற அந்த சமயத்துல 1947 ஆகஸ்ட் 15 எல்லாரும் தெரியும்.
47 முடிஞ்சு 48ல தான் ஒரு வருஷம் கழிச்சு டிசம்பர் மாசம் ஏன் இந்த சட்டத்தை எடுக்க வேணாமா அப்படின்னு நம்ம நாட்டு கவர்மெண்ட் யோசிக்கணும். டிஸ்கஸ் பண்றதை எப்பன்னு சொன்னா சுதந்திரம் வாங்குற உடனே எடுக்கல, ஒரு வருஷம் கழிச்சுதான் நம்ம கவர்மெண்ட் எடுக்குது. 1949ஆம் ஆண்டு தான் இது அத்தனையும் ரத்து செய்யப்படுகிறது. 49 வரைக்கும் நாம இந்த மாதிரி பண்ணோம். எவ்வளவு கொடுக்குது. நம்ம தாத்தா பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள வளர்த்திருப்பாங்க. அவங்க பட்னியா இருந்து அப்படி வளர்த்திருப்பாங்க. சும்மா இல்லை, எப்படியாவது நம்ம குடும்பத்தை அழைத்துவதற்காக வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் ஏன் பண்ணா, எப்படி பண்ணா? திரும்ப பழைய விஷயம். பிரிட்டிஷ்காரங்க 1785, அதாவது இது முடிச்ச கொஞ்ச நாள்ல இந்த நாட்டை நிரந்தரமாக அழிக்கணும், இவங்களுக்கு சண்டை போட விடக்கூடாது, இவனுக்கு தேசபக்தியும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு டீம் போடுறாங்க. நான் சொன்னேன், நாம மகாபாரதம் கேட்கறது 1 மாசம் போய் 10 நாள் ஆகி 2 நாள் ஆகி 1 நாள் ஆகி இப்போ 1.5 நிமிஷம் ஆகிட்டோம், இப்போ 30 செகண்ட் 5 செகண்ட் ஆகிட்டோம். ஆனா அவன் இந்த நாட்டை எப்படி அழிக்கலாங்கிறதுக்காக 1785 படிக்க ஆரம்பிச்சு 1820 வரைக்கும் படிக்கிறான். அதாவது 35 வருஷம் படிக்கிறான். அதாவது வேலூர் புரட்சி முடிஞ்சு போச்சு. அதன் பிறகுதான் இந்த மாதிரி புரட்சியே வரக்கூடாதுங்கிறதுக்காக 1920க்கு பிறகு 1822 இருந்து 1856 வரைக்கும், குறிப்பாக 34 வருஷம் இந்த நாட்டை வெவ்வேறு விதமா கொடுமைப்படுத்துவதற்காக திட்டமிட்ட சதி பண்ணாங்க. ஒண்ணு, வடக்கு வேறு தெற்கு வேறு. அவங்க வடக்கத்துக்காக தெற்கிறதுக்காக இன்னைக்கு பேசுறாங்க. நிறம் கருப்பு சிவப்பு வெள்ளை, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம், மொழி சண்டை, ஜாதி சண்டை, பெண் அடிமை பெண் கொத்தடிமைங்கிற பிரச்சாரம், இதெல்லாம் பண்ணணும்னு முடிவு பண்றது அவன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த கல்வெட்டுல ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் ஆஃப் ஸ்ரீரம் சகல் இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல சிப்பாய் கழகம் போட்டிருக்கு. திறந்தவர்கள் வைத்தவர் முதல்வர் கருணாநிதி. புரியுதா? எங்க ரூட் வந்து தெரியுதா? அதாவது சுதந்திரம் வாங்கின பிறகு கூட நம்ம நாட்டுல அந்த கருத்தானது பிரிட்டிஷ்காரங்க என்ன ஏற்படுத்தினாலும் அது அப்படியே நடந்துட்டு வருது. அவர் சொல்றது என்ன, இந்த விஷயங்களை இந்த நாட்டின் நபர்களை கொண்டே இந்துக்களை கொண்டே செய்ய வேண்டும். அதற்காக 1856 அவர்கள் துவக்கப்பட்ட விஷயம்தான் சென்னை பிரசிடென்சி கல்லூரி, கல்கத்தா பிரசிடென்சி கல்லூரி, லக்னோ, இந்த மாதிரி விஷயம் தான். இந்த காலேஜ் ஆரம்பிச்சது நோக்கம் என்னன்னா, நம்மளை நாமே கண்ணை கூட்டி நாமே முட்டாள்னு சொல்லிக்கிற மாதிரி ஏற்படுத்துறாங்க. நான் சொன்ன விஷயம்லாம் சேர்ந்து சொல்றதுக்கு எக்கச்சக்கமா இருக்கு, அதை தாங்க மாட்டேங்க, நேரமும் ஆச்சு. இதெல்லாம் எப்ப தெரியுமா வந்தது? நாம தான் சுதந்திரம் வாங்கின பிறகு 1857 முதல் சுதந்திர போர் நடந்தது. அதனுடைய 100ஆண்ட வேலூர்ல தமிழ பாரத கொண்டாடும் பொழுது அப்பதான் சொல்றாங்க, ஏங்க 1857 சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஊர் இதெல்லாம் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது அது வரைக்கும் வேலூர் புரட்சியை பற்றியான எந்த விதமான தகவல்கள் நம்ம நாட்டு வரலாறுல இல்லை. அப்பதான் ஒரு 3 பேர் இதுக்காக நல்ல வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க உண்மையிலே இந்த நாட்டில் பாராட்டணும். ஒண்ணு 1956 57 வருஷத்துக்கு முன்னாள் அந்த நூற்றாண்டு போது தமிழறிஞர் நா. சஞ்சீவி, யாராவது வாய்ப்பு இருந்தா இந்த குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு பார்த்தா நல்லது. அவர் தான் முதலாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தொகுத்து புத்தகம் போட்டவர் சஞ்சீவி. அதே போல மஜும்தார் ஒருத்தர், மாயா குப்தான் ஒருத்தர், 2 பேர். இன்னொருத்தர் தேவதாஸ் முதலின்னு ஒருத்தர், யாராவது கண்டுபிடிங்க. அவர் தான் இங்கிலாந்துல இருக்கிற அரசாங்க டாக்குமெண்ட், டெல்லியில இருக்கிற டாக்குமெண்ட் தான் உட்கார வச்சு தேடி இந்த ஆவணங்கள்லாம் தொகுத்திருக்காரு. தொகுத்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு
இந்த மாதிரி ஒரு அரங்க நிகழ்ச்சியில இந்த மாதிரி விஷயங்களை சொன்ன மாதிரி தெரியவில்லை. இப்படி தெரிவிக்கிறதுக்காக இப்போதாவது முயற்சி பண்ண சவுத் இந்தியன் ஸ்டடிக்கும் ரோட்டரிக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றி. வணக்கம்.